வணக்கம். நான் டாக்டர் கார்த்திகேயன், ஆயுர்வேத மருத்துவர். ரொம்ப பதட்டமாகவே இருக்கா? ஜஸ்ட் 3 டெக்னிக் தான். இதில் ஏதாவது ஒன்று ஃபாலோ பண்ணாலே நம்ம மைண்டு உடனே காம் ஆகிடும். அதை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். முதல் டெக்னிக் மூச்சு பயிற்சி. இது எப்படி பண்ணணும் அப்படின்னா, இது ஒரு 4 டைப்பாக நம்ம பிரிச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் இன்ஹேல் அப்படின்னு சொல்லக்கூடிய மூச்சை உள்ளே இழுக்கணும். எப்படி உள்ளே இழுக்கணும் அப்படின்னா, நம்ம மனசுக்குள்ளே ஒரு கவுண்ட்ஸ் 1 2 3 4 5 அப்படின்னு 5 கவுண்ட் சொல்கிற வரைக்கும் நம்ம உள்ளே இழுக்கணும். அதுக்கு அடுத்து 1 2 3 4 5ன்னு சொல்லிட்டு அந்த மூச்சை ஹோல்ட் பண்ணணும், அடக்கணும். அதுக்கு அடுத்து 1 2 3 4 5 நம்ம மனசுக்குள்ளே சொல்லிட்டு மூச்சை வெளியே விடணும். இதான் எக்ஸேல்னு சொல்கிறது. அதுக்கு அடுத்து 4வது என்னன்னு பார்த்தோம்னா, திரும்ப 1 2 3 4 5ன்னு சொல்லி மூச்சை நம்ம அடக்கிக்கணும். இதே மாதிரி 3 முறை பண்ணணும். இதுக்கு பேர் தான் பாக்ஸ் பிரீத்திங் டெக்னிக். இப்படி பண்ணுறதால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா, கார்டிசோல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் கண்டிப்பாக குறையும். இது குறிப்பாக எப்போ பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு இன்டர்வியூக்கு போகிறோம், இல்லை எக்ஸாம் எழுத போகிறோம், அந்த மாதிரி சமயத்தில் ட்ரை பண்ணலாம். பெட்டர் ரிசல்ட்ஸ் கிடைக்கும். அடுத்த டெக்னிக் என்னன்னு பார்த்தோம்னா, நம்ம சேரில் உட்காந்துட்டு ரொம்ப சிம்பிளாக ஸ்டெப்ஸ் பண்ணி நம்ம டென்ஷனை குறைச்சிக்கலாம். அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு நம்ம சேரில் உட்காந்துக்கணும். நம்ம கைகள் ரெண்டுத்தையும் நல்லா அப்படியே சுருக்கிக்கணும். நம்ம அந்த முஷ்டின்னு சொல்லுவாங்கள்ல, நம்ம நல்லா அப்படியே சுருக்கிட்டு டைட் பண்ணணும். இந்த மாதிரி நீங்கள் ஒரு 5 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணணும். 5 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம ரிலீஸ் பண்ணணும். இதே மாதிரி ஒரு 5 டைம்ஸ் பண்ணலாம். அடுத்தது நம்மளோட ஷோல்டர்ஸ். இந்த ஷோல்டர் பகுதியை நம்ம கையை அப்படியே நல்லா மேலே வரைக்கும் அப்படியே லிஃப்ட் பண்ணி ஒரு 5 செகண்ட்ஸ் அப்படியே ஹோல்ட் பண்ணி அப்படியே ஸ்லோவாக ரிலாக்ஸ் பண்ணணும். இதே மாதிரி ஒரு 5 டைம்ஸ் பண்ணலாம். அதுக்கடுத்து கண்கள் பகுதிக்கு வந்தோடனே நம்ம கண்களை நல்லா இருக்க மூடிக்கிட்டு ஒரு 5 செகண்ட்ஸ் அப்படியே ஹோல்ட் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்லோவாக கண்ணை திறக்கணும். இது மாதிரி ஸ்லோவாக ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். 4வது தொடைப்பகுதியை 2 தொடைகளும் நல்லா டைட் பண்ணிவிட்டு ஒரு 5 செகண்ட்ஸ் அப்படியே ஹோல்ட் பண்ணிவிட்டு அப்புறம் ஸ்லோவாக ரிலாக்ஸ் பண்ணலாம். இப்படி பண்ணுறதால என்ன பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நரம்பில் இருக்கிற அழுத்தம் குறையும், உடல்நிலை சீராகவும் ரொம்ப ஆரோக்கியமாகவும் இருக்கும். 3வது டெக்னிக் கற்பனை காட்சி. இதுதான் இமேஜினேஷன் சொல்கிறது. நம்ம கண்ணை மூடிட்டு நம்ம முன்னாடி ஒரு சீனரியை இமேஜின் பண்ணுறது. நீங்கள் இப்போ ஒரு கடற்கரையில் உட்காந்துருக்கீங்க. அங்கே காற்று, அலவோசை, சூரிய ஒளி கதிர்கள் இதமாக உங்கள் மீது படரும். அப்படியே பேக்ரவுண்டில் இசையோடு அதை ரசிக்கிறீங்க. இந்த மாதிரி ஒரு 1 to 2 மினிட்ஸ் நீங்கள் இதை அப்படியே இமேஜின் பண்ணிங்கன்னா உங்கள் மைண்டு நல்லா ரிலாக்ஸாக இருக்கும். இந்த 3 டெக்னிக்கில் எந்த டெக்னிக் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.